எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்கை லிங்க் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல தாங்க இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப் கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடி பக்கத்துல இருக்க முத்தா புதுப்பேட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஷாப் லொகேட் ஆயிருக்கு. இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அனைத்து ஆக்சசரிஸும் அனைத்து திங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா கிரிக்கெட் தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதே நீங்க பேட்மிண்டன் போனீங்கன்னா பேட்மிண்டனுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த கார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டிங் பண்ற ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாலிபால், ஃபுட்பால், அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பிரீமியமான ஷூஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியில நல்ல பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெருசாவே வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை லிங்க்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் பார்க்க போறோம், டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஸ்பெஷலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டுக்கு நாக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் நம்ம அந்த வீடியோல வந்து பார்ப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, நல்ல குவாலிட்டியில நல்ல கம்மி பிரைஸ்ல வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் தெரியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சார். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம ஷாப் வந்து கரெக்டா எங்க லொகேட் இருக்கு, நம்ம ஷாப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், நம்ம ஷாப் நேம் வந்து ஸ்கைலிங் ஸ்போர்ட்ஸ். இது வந்து ஆவடி பக்கத்துல இருக்கிற முத்தாப்புதுப்பேட்டில் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். ஒரு ஓவரால் எல்லா ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸும் ஒரே ஒன் ஷாப்ல கிடைக்கிற மாதிரி, ஒன் ஸ்டாப்ல கிடைக்கிற மாதிரி. பிளஸ் வந்துட்டு நம்மளது வந்து பாத்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸும் ஃப்ரம் லைக் லோ ரேஞ்ச் ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லா டாப் வேரியம் லைக் என்ன குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைசிங் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டர்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்ம அதுக்கான டீலர் நம்ம ப்ளஸ் வந்து அதர் திங்ஸ் லைக் பேட்மிண்டன், கிரிக்கெட், கேரம், யோகா எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃபுட்பால், வாலிபால், ஃபுட்பால் ஜெர்சிஸ் பண்றோம், கிரிக்கெட் ஜெர்சிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஷூஸ் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் ஜாகிங்ல இருந்து கிரிக்கெட்ல இருந்து எடுத்துக்கிட்டு எல்லா ஷூஸும் பிராண்ட் வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பிளஸ் நீங்க வந்து டென்னிஸ் பால்ஸ், யோகா மேட்ஸ், பிளஸ் வந்து செஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது இண்டோர் கேம்ஸ்க்கான எல்லாம் இன்டோர் கேம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். பிளஸ் வந்து கிரிக்கெட் பேட்ஸ்க்கு நம்ம பேசிக்ல இருந்து எடுத்து காஷ்மீர் வில்லோல இருந்து எடுத்து ப்ரொஃபஷனலா இங்கிலீஷ் வில்லோ வரையும் விளையாடுறவங்க இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வில்லோலயே ப்ரீமியம் ரேஞ்சஸ் வரையும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பிளஸ் நாக்கிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சார், இப்போ நம்ம ஸ்கைலிங்க் ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு எப்படி வரணும் சார்? சார், நம்மளுக்கு வந்து இங்க டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா நம்ம பட்டாபிரம்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ல நம்மளுக்கு இந்த ஏரியா வரும். முத்தாப்புதுப்பேட்னு ஏர்போர்ட் ஸ்டேஷன் கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்க கூகுள் மேப்லயே நம்ம கடை பேர் போட்டாலே நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. நீங்க திருமலவாயில், அம்பத்தூர்ல இருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ட் தான். இங்க டைமிங்லாம் என்ன சார்? மார்னிங் 9 to ஈவினிங் 9 சார். சார், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் பார்க்கலாம். ஸோ பேட்மிண்டன் கிரிப்ஸ், டைப் ஆஃப் கிரிப்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. சிந்தட்டிக் கிரிப்ஸ் இருக்கு, காட்டன் கிரிப்ஸ் இருக்கு, அதுலயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. பிரைஸ்ல என்ன ஸ்டார்டிங் ஆகுது சார்? இது ஸ்டார்டிங் வந்து அரௌண்ட் 90 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அரௌண்ட் 1000 ருபீஸ் வரையும் இருக்கு நம்ம கிட்ட. பிரீமியம் கிரிப்ஸ் வரையும் இருக்கு. ஸோ கிரிப்ஸ்க்கு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் கூடவே நம்ம ஸ்ட்ரிங்கிங்கும் பண்றோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸும் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நார்மலி பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்கு தெரியும், BG65 வாங்க, யோனெக்ஸ்ல, லினிங்ல 7000S சொல்லுவாங்க. நெட் நெட். ஸோ அந்த மாதிரி நெட்ஸ் எல்லாம் பண்றோம் நம்ம. ஸ்ட்ரிங்கிங்ஸ் அதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? ஸ்ட்ரிங்கிங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 550ல இருந்து இருக்கு. யோனெக்ஸ்ல டிஸ்கவுண்டட் ரேட் தான். அது நம்ம ஸ்ட்ரிங்கிங் பண்ணியே கொடுத்துடுறோம் கஸ்டமர்ஸ்க்கு. கார்க்ஸ் எல்லாம் இருக்கு, ஷட்டில் கார்க்ஸ் எல்லாம் இருக்கு. யோனெக்ஸ் பண்றோம் நம்ம, 100 பண்றோம், லினிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆத்தரைஸ் டீலர்ஸ் நம்ம. பிளஸ் வந்து ஷேக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பாஸ்கெட் பால்ஸ் பண்றோம். பாஸ்கெட் பால்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் அதுக்கான சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் ஆங்கிள் இருந்து எல்போ, நீ சப்போர்ட்ஸ், எல்லா சப்போர்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தெர் ஆர் லைக் பிளென்டி ஆஃப் சப்போர்ட்டர்ஸ். பெயின் லைக் அவங்களுக்கு பெயின் ரெசிஸ்டண்டா இருக்கணும்ன்றதுக்காக சப்போர்ட்டர்ஸ் வி ஹேவ் வெரி குட் பிராண்ட்ஸ். அதர் தன் தட் வந்து பார்க்கும்போது ஜெர்சிஸ்ல வந்து நம்ம கிரிக்கெட் ஜெர்சிஸ் பண்றோம். ஸ்ரேயோட டீலர் நம்ம. ஓகே. ஸோ ஸ்ரேயோட ஜெர்சிஸ் எல்லாம் ரொம்ப நல்ல மெட்டீரியல்ஸ், எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். என்ன பிரைஸ் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சார்? ஸோ ஸ்ரே பொறுத்த வரைக்கும் பிரைசிங்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு ஜெர்சின்னு எடுத்தா டிஷர்ட்ஸே வந்து 800 900 அப்படிதான் வரும் ஸ்ரேல. ஒரு ட்ராக்னு எடுத்தா அதுக்கு லோயர்ஸ்க்கு அதுக்கும் அதே பிரைஸ் வந்துடும்.
பட் நம்மளுக்கு இப்ப லோவர் த ஜெர்சின்னு பார்க்கும்போது காஸ்ட் எஃபிஷியன்ட்னா எஸ்ஜில எல்லாம் இருக்கு. செட்டாவே வந்து நம்மளுக்கு வந்து 1000 rupeesக்குள்ளவே இருக்கும். 2 பிராண்ட்லயே இருக்கும் நம்ம கிட்ட. ஆமா, எஸ்ஜில இருக்கு, பிளஸ் நம்மளுக்கு ஓன் பிராண்டும் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு 750லயே நம்மளுக்கு ஓன் பிராண்டிங் 750 800லயே கிடைக்கும் உங்களுக்கு. கிரிப்ஸ், ஸோ கிரிப்ஸ்லயும் நம்ம எல்லாம் வெரைட்டி ஆஃப் கிரிப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எம்ஆர்எஃப் கிரிப்ஸ் பண்றோம். எஸ்ஜி கொஞ்சம் காஸ்ட் கம்மியா கேட்டாங்க கஸ்டமர்ஸ் போது அதுக்கேற்ற மாதிரியும் கிஃப்ட் 95ல இருந்து நம்மளுக்கு கிஃப்ட் இது வந்து கிரிப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. கிரிப்ஸும் ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டி. லைக் கிரிப்ஸ் எல்லாம் ஒரு சில கிரிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே வந்துட்டு ஒரு மாதிரி இதுவாயிடும், மக்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. இது ஓரளவுக்கு நம்மளுக்கு லைஃப் நல்லா வரும். ஸோ கேப்ஸ் பார்த்துடலாம். கேப்ஸ்ல நம்ம எம்ஆர்எஃப் கேப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. எம்ஆர்எஃப் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல்ல இருக்க கேப்ஸ், காட்டன் கேப்ஸ் இதெல்லாம். ஸோ கேப்ஸும் நம்ம பண்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேப்ஸ் வித் ஒரு கலர்ஸும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லயும் இருக்கு கலர்ஸ். அதே மாதிரி இவங்க வெக்டர் பிராண்ட் இது, இந்த கேப்ஸும் நல்லா இருக்கும். ஸோ கேப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ கஸ்டமர் கேட்டாங்கன்னா சப்ளிமேஷனும் பண்ணி கொடுக்கலாம். கேப்ஸ்ல நேம் பிரிண்டிங் அந்த மாதிரி. அதாவது இப்போ டீமா இருக்காங்கன்னா அந்த டீமுக்கு பண்ணி போட்டு ஆமா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கிரிக்கெட் கேப்ஸ் ரவுண்ட் அந்த ஹேட்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்சோல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்சோல்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா நீ ப்ராப்ளம் அதிகமா வருது, ஹீல்ல இஷ்யூ வருது, ஹீல் பெயின், ஸ்வெல்லிங் ஆகுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. லைக் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு அதிகமா இது வந்து அதிக நேரம் நிக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க, ஓடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராப்ளம் வருது. ஏஜும் ஒரு இஷ்யூ இருக்கு. அதுல இந்த சைஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து எப்படின்னா இது வந்து குஷன் டைப் இது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பிஓபி மெட்டீரியல் இது. ஸோ ரொம்ப சாஃப்ட் குஷன் இது. ஸோ இதை யூஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த நீ இஷ்யூஸ் அதெல்லாம் வராது. ஸோ அந்த ஹீல்ல இருக்க இஷ்யூஸ் எல்லாம், அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் வராது. பெயின் ரிலீஃபா இருக்கும். கம்ஃபர்ட்டா ஒரு கேம் வந்து கம்ஃபர்ட்டா பிளே பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களும் ரொம்ப நேரம் நிக்கிறவங்களும் ஷூக்கு இதை போட்டுக்கலாம் இன்சோல்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்சோல்ஸும் நம்ம மல்டி பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். லைக் நிவியா 100 இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். லெனிங் இதெல்லாம். சைஸஸ் வந்து பார்த்தோம்னா கிட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு மேஜர் சைஸ் வரையும் இருக்கு. ஸோ கிட்ஸ் மோஸ்ட்லி இது தேவைப்படாது. ஸோ சைஸ்ன்னு பார்க்கும்போது லைக் அரௌண்ட் 8 சைஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு 7 to 8ல இருந்து எடுத்துக்கிட்டு 12 சைஸ் வரையும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ டென்னிஸ் பால்ல நம்ம 6 ஹிட் பண்ணிட்டு இருக்கோம். 6 ஹிட்ல வந்து நம்ம வந்து லைட் டென்னிஸ், மீடியம், அப்புறம் ரெட் டென்னிஸ் மூணுமே பண்றோம் 6 ஹிட்ல. அதே மாதிரி பிராண்ட் வைஸ் பார்த்தோன்னா மெர்க்குரியும் நம்ம வந்து ஆத்தரைஸ்டு டீலர் தான், 6 ஹிட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம. ஸோ மெர்க்குரிலையும் சேம் அதே தான். லைக் மீடியம் வெயிட், லைட்டு எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. எல்லா டைப்பும் இருக்கு. இது ஃபாஸ்ட் மூவிங் நம்மளுக்கு இந்த 2 ஐட்டம்ஸ். அதர் தன் தட் இப்போ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல பார்த்தோம்னா ஸ்டிச் பால்ஸ் அதிகமாக மூவ் ஆகும். லைக் ஸ்டிச் பால்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி 4 பீஸ் பால்ஸ் தான் நம்ம கிட்ட அதிகமாக மூவ் ஆகுது. லைக் 30 overs இது. இந்த பால்ஸும் வந்து டோர்னமெண்ட்ன்ற பேர்ல நம்ம பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நல்ல ஹை குவாலிட்டி பால்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் இது. பிளஸ் இதுல ஒயிட்டும் இருக்கு ஸ்டிச், நம்ம ஒயிட்டும் பண்றோம். இந்த டைப்ல இருக்கு. இதுவும் நம்ம பிராண்டு தான். ஸோ இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நம்மளுக்கு கார்க் பால்ஸும் கேட்பாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கும்போது கார்க் பால்ஸ் கேட்பாங்க. ஸோ கார்க் பால்ஸும் நம்ம ரைட் அண்ட் லைக் ரெட் அண்ட் ஒயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரெட். ஸோ இதுவும் வந்து இந்த கார்க் பால் பிளேயர்ஸ் ரெகுலரா நம்ம கிட்ட இந்த லொகேஷன்ல சரௌண்டிங்ல நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. லைக் ஸ்போர்ட்ஸ் ஜெர்சிஸ், லைக் ஸ்போர்ட்ஸ் ட்ரை ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை ஃபிட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ட்ராக் பேண்ட்ஸ் இருக்கு, ட்ரை ஃபிட்ஸ் இருக்கு, சப்போர்ட்டர்ஸ் இருக்கு. சப்போர்ட்டர்ஸ்னா கம்ப்ரெஷன்ஸ், எல்லா டைப் ஆஃப் கம்ப்ரெஷன்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் ஷ்ரே டு டெக்னோ ஸ்போர்ட் வரையும் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கும்போது ஸ்விம்மிங், ஸோ ஸ்விம்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ ஸ்விம்மிங்ல வந்துட்டு காகுல்ஸ், ஸ்விம் வியர்ஸ், ஸோ ஸ்விம் வியர்ஸ் எல்லாமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும், ஸ்விம் கேப், ஓகே, கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரையும் கோகல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸஸ், ஸ்விம் சூட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அதாவது யாராவது வந்து உங்க பசங்களை வந்து ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விடுறீங்க, இல்ல உங்களுக்கே நீங்க வந்து நீச்சல் கத்துக்கணும், உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இங்க செட், இது அக்சசரிஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்க்ளூடிங் இயர் பிளக்ல இருந்து எடுத்துட்டு அந்த மாதிரி செட்டாவே நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபுட்பாலுக்கு போகலாம். ஸோ ஃபுட்பால், வெரைட்டி ஆஃப் ஃபுட்பால்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. லைக் ஃபுட்பால், வாலிபால்ஸ், பாஸ்கெட் பால்ஸ், அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலா மாடல் ஃப்ரம்
பேசிக் ரேஞ்சில இருந்து டாப் ரேஞ்ச் வரையும். ஸோ ஃபுட்பால்ல ஃபாஸ்ட் மூவிங்னு பார்த்தோம்னா ஷைனிங் ஸ்டார்னு ஒரு மாடல் இருக்கு. ஸோ வெக்டர்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அவங்கள தண்டர் இதோட காம்படிட்டர் தான் அவங்க. லைக் அவங்களும் ஃபாஸ்ட் மூவிங் நல்லா போயிட்டு இருக்கு. சிம்பால்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் அதில் வந்து 65 சென்டிமீட்டர் அந்த மாதிரி 55 அந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது ஸ்ட்ரெச் பண்றதுக்கான. ஆமா ஆமா ஜிம் பால்ஸ் அது. ஸோ அதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கிட்ட நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இன்டோர் கேம்ஸும் இருக்கு. செஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இந்த லூடோ இந்த மாதிரி சூப்பர் பிசினஸ் கேம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் குழந்தைங்களுக்காக சும்மா எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் ஸ்டாக்கு. ஸ்கேட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்லைன் ஸ்கேட்டிங். ஆமா பேசிக் ஸ்கேட்ஸ்ல இருந்து இன்லைன் ஸ்கேட்ஸும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. அதை தவிர்த்து ஜிம்கான இன்னர்ஸ் லைக் ஜிம் வேர். ஆமா ஜிம் வேர்ஸ் இருக்கு, ஜிம் பேக்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஷார்ட்ஸ், லோயர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரெச்சஸ்ல லைக் இந்த ஆர்ம் பவர், ஷோல்டர் பவர் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ லைக் வந்துட்டு இந்த பிளே வந்து இன்னும் ஸ்டாமினா வந்து நல்லா இருக்கணும், லைக் பவர் நல்லா இருக்கணும், ஜென்ரேட் பண்ணணும், கிரிக்கெட்ல ஷார்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் இது வாங்குவாங்க. ரெசிஸ்டன்ஸ் டியூப்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெச் இந்த டைப்ஸும் வாங்குவாங்க. எக்ஸ்பேண்டர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த லேட்டெக்ஸ் எக்ஸ்பேண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரப்பர் இது மாதிரி இருக்கும். மசாஜ் ரோலர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ரோலர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எங்க பாடியில பெயின் இருக்கோ இதை வச்சு கூட ரோல் பண்ணுவாங்க. லைக் ஜிம் பால் மாதிரி தான் இது. ஜிம் பால் எப்படி வச்சுக்கிறாங்களோ அவங்களோட இதுக்காக இந்த பேக் பெயின்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது முதுகுல வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாலிபால்ஸ், இந்த ஹோம் பிளேன் வாங்க, இந்த மாதிரி சின்ன இந்த குழந்தைங்க எல்லாம் வீட்டுல விளையாடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வெயிட்டா இருக்கிறதுனால இம்பாக்ட் ஆகும். அடல்ட்ஸ்க்கு இது கிட்ஸுக்கு. அடல்ட்ஸ்க்குன்னு சொல்ல முடியாது, இது அவுட்டோர். இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள ஹோம் பிளே விளையாடலாம். இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கிறதுனால குழந்தைங்க ஆமா அடிப்படாத, கண்ணாடி டிவி எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ அதர் தன் தட் நம்ம கிட்ட வெரைட்டி ஆஃப் சாக்ஸ், ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுட்பால் ஸ்டாக்கிங்ஸ் இருக்கு. ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்டாக்கிங்ஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுட்பால்ஸ் வந்து பேசிக் ரேஞ்ச்ல இருந்து கூட ஃபுட்பால்ஸ் நீங்க பார்க்கலாம் நம்ம கிட்ட. லைக் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் ரேஞ்ச்ல இருந்து இருக்கு. பாக்ஸஸ்ல இருக்கும், நிறைய பாக்ஸஸ்ல இருக்கும். 468ல இருந்து கூட இருக்கு நம்ம கிட்ட. பேசிக் ஃபுட்பால் இருக்கு. ஒன்லி திங் மெட்டீரியல் மாறும். நெக்ஸ்ட் நம்ம பேட்மிண்டன் பார்க்கலாம். ஸோ பேட்மிண்டன்ல ஆல் வெரைட்டிஸ் லைக் 100ல இருந்து நம்ம பிராண்ட் 100, யோனெக்ஸ், லினிங் எல்லாமே நம்ம ஆத்தரைஸ் டீலர் தான். பிளஸ் அபாக்ஸ், ஆஷவேவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு யோனெக்ஸ்ல பேசிக் ரேஞ்ச்ல இருந்து டாப் ரேஞ்ச் வரையும் நம்ம கிட்ட இருக்கு. லினிங்லயும் அதே தான், பேசிக்ல இருந்து நம்ம கிட்ட டாப் வரையும் இருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் வந்து அவங்க கஸ்டமர்ஸ் என்ன ஸ்ட்ரிங் சூஸ் பண்றாங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடுறோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அவங்க கேட்குற டென்ஷன் அதுக்கேற்ற ரேக்கெட் அவங்க செலக்ட் பண்ணி நம்மளும் சஜஸ்ட் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ்க்கு, லைக் எந்த மாதிரி ரேக்கெட்ஸ் அவங்களுக்கு சூட்டபிளா ஆகும் அப்படின்ட்டு. ஃப்ரம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் நம்ம கிட்ட ரேக்கெட்ஸ் வாங்குறாங்க. அதர் தன் தட்னு பார்க்கும்போது கிட் பேக்ஸ். ஸோ பேட்மிண்டனுக்கு கிட் பேக்ஸ் வாங்குறாங்க நம்ம கிட்ட. ஸோ அதுக்கு நம்ம கிட்ட எல்லா சைஸஸும் இருக்கு. இப்போ டெலிவரிலாம் நம்ம கிட்ட இருக்கா சார்? டெலிவரி நம்ம பண்றோங்க. அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நான் சஃபிஷியன்ட் மேன் பவர் நம்ம கிட்ட கம்மி தான். ஸோ அரௌண்ட் 10 கிலோமீட்டர் வரையும் நம்ம மேன் பவர் வந்து கொரியர்லாம் இப்போ நாங்க வந்து இல்லைன்னா கொரியர் பண்ணி விட்டுலாம். கொரியரும் பண்ணலாம். கொரியர் நம்ம ஆல் இந்தியா நம்ம பண்ணலாம். அதர் கண்ட்ரி கூட நம்ம பண்ணலாம். கொரியர் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ சேம் டே டெலிவரின்னும் போது நம்ம வந்து ரேடியஸ் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளனா பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து இப்போ பேட்மிண்டன் ரேக்கெட்ஸ் தவிர்த்து ஸ்விங்கிங் மிஷின் வந்து நம்ம ரெகுலரா ஸ்விங்கிங்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில பேர் ரேக்கெட்ஸ் நல்ல ரேக்கெட்ஸ் வச்சிருப்பாங்க, பட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கட் ஆயிருக்கும் விளையாடிட்டு இருக்கும்போது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரிங்கிங்கும் நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரிங்கிங் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ நம்மளே மிஷின் வச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. ஸோ அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கையில. ஸோ ஸ்ட்ரிங்கிங் சர்வீஸும் நம்ம பண்றோம். ஸ்ட்ரிங்கோட காஸ்ட் மட்டும் தான் நாங்க வாங்குவோம், ஸ்ட்ரிங்கிங் காஸ்ட் வாங்குறது இல்லை. அவ்வளவு தாராளமான சார். ஸோ ஷூஸ்க்கு முன்னாடி இந்த பால்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். டிஸ்பிளேக்கு ஜஸ்ட் வச்சிருக்கோம். ஷூஸ்ன்னு பார்க்கும்போது வி ஹேவ் ஆல் கைண்ட் ஆஃப் ஷூஸ். லைக் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ஜாகிங்ல இருந்து எடுத்துக்கிட்டு கிரிக்கெட், பாஸ்கெட் பால், அத்லெட்டிக், நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் எல்லா டைப் ஆஃப் ஷூஸும் இருக்கு. நான் மார்க்கிங் ஷூஸ் இருக்கு பேட்மிண்டன்ல. கீழே 2 ரோ வந்து பேட்மிண்டன், மேல வந்து கிரிக்கெட் ஷூஸ். ஸோ பூமா இருக்கு, ஜஸ்பா, பாஸ், நிவியா, எல்லாமே. ஷூஸ் வந்து 1500ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது கிரிக்கெட் ஷூஸ்ன்னு போனா. பேட்மிண்டனும் சேம் தான், 1500ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாம் லைக் ஃபுட்பால் ஷூஸ்னு போனா 800ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. எல்லா ஷூஸும் வந்து பிராண்டட் தான், ஃபாஸ்ட் மூவிங் ஜென்யூன் ஷூஸ், நல்லா இருக்கும் குவாலிட்டி. யோகா மேட்ஸ் எல்லா டைப் ஆஃப் யோகா மேட்ஸும் இருக்கு. 4mm இருக்கு, 8mm இருக்கு, 6mm இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 8mm வரும். ஸோ யோகா மேட்ஸ் எல்லா டைப்பும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. யோகா மேட்ஸ் பிரைஸ்லாம் என்ன ஸ்டார்டிங்ல இருந்து? சார் நம்ம கிட்ட 380 350ல இருந்தே இருக்கு சார். 350ல இருந்தே யோகா மேட்ஸ் இருக்கு. ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம கொடுக்குறோம் குவாலிட்டி எந்த மாதிரி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டர்ஃப்ல விளையாடுற இந்த பிளாஸ்டிக் பேட்ஸும் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் இல்லாம எல்லாரும் அந்த டர்ஃப்குள்ள பாக்ஸ் இதுல ஆடுறாங்க, பாக்ஸ் கிரிக்கெட் ஆடுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த இது பண்ணோம். பிளஸ் வந்துட்டு ஸ்ரீலங்கன் பேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வெரைட்டி ஆஃப் பேட்ஸும் இருக்கு, நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டெம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. நேச்சுரல் டியூகோ வுட் ஃபினிஷ், நேச்சுரல் வுட் ஃபினிஷ் ஸ்டெம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனல் நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டெம்ஸ். கேரம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம. ஸோ கேரம்ஸ் வந்து பேசிக் குழந்தைங்க விளையாடுற கேரம்ல இருந்து டோர்னமெண்ட் போர்டு வரையும் நம்ம கிட்ட இருக்கு. டோர்னமெண்ட் வச்சா என்ன சைஸ் தேவையோ ஆமா, அதுக்கான எல்லா இதுவும் இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர் சூப்பர். ஓகேங்களா. ஸோ பேசிக்ல இருந்து எடுத்துக்கிட்டு டோர்னமெண்ட்ல நல்ல பிராண்ட்ல ஹர்க்ளோஸ் பிராண்ட்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. சிஸ்கா, ஹர்க்ளோஸ் எல்லாமே பண்றோம் நம்ம. ஸோ இது வந்து கேரம். இப்போ நம்ம கடைக்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரியறது கிரிக்கெட் மட்டும் தான். லைக் கிரிக்கெட் ரொம்ப அதிகமா தெரியும் டிஸ்பிளே. ஏன்னா நான் கொஞ்சம் கிரிக்கெட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், நானும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். அதனால இப்போ நம்ம கிரிக்கெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்கா வந்து என்ன தேவை, அக்சசரிஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேட்ஸ்க்கு போகலாம். இப்போ நான் அக்சசரிஸ் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். ஸோ கிரிக்கெட் கியர்ஸ்ன்னு பார்க்கும்போது சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இப்போ சேஃப்டின்னு பார்க்கும்போது கிளவுஸ், பேட்ஸ். இப்போ கிளவுஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு பெரியவங்க வரையும் கிளவுசஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அது பிராண்ட் வைஸ் வரும். ஆமா, பிராண்ட் வைஸ் மெட்டீரியல் காஸ்ட் வைஸ் மாறும். லைக் என்ன மாதிரி குவாலிட்டி அவங்க கேட்குறாங்க அதுக்கேற்ற காஸ்ட் மாறும். ஸோ கிளவுஸ்ல நல்ல நல்ல கிளவுசஸ் எல்லாம் இருக்கு. லைக் MRF, RNS, நியூ பேலன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே ரொம்ப ஆமா, எல்லாமே நம்ம டைரக்ட் டீலர் ஆக்சுவலா. ஸோ அதனால எதுவுமே நம்ம கிட்ட எல்லாம் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும் நம்ம கிட்ட. கிரிக்கெட் இன்னர்ஸ் இருக்கு, லைக் பேட்டிங் இன்னர்ஸ் இருக்கு, கீப்பிங் இன்னர்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரு நம்மளுக்கு வந்து ஃபிங்கர்ஸோட சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால இந்த மாதிரி சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இது நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கிரிக்கெட் இது நம்ம பார்த்தது கிளவுஸ் எல்லாமே, இந்த ரெண்டு இதுவும் கிளவுஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேட்ஸ்க்கு போகலாம். கிரிக்கெட் லெக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. பேட்ஸ் வந்து நம்ம கிட்ட ஜூனியர்ல இருந்து குழந்தைங்க கிட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு பெரியவங்க வரையும் பேட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அது நம்ம கிட்ட வந்து பிராண்ட் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேட்ஸும் இருக்கும். ஸோ மூன் வாக்கர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா சிஎட், டிஎஸ்சி இந்த மாதிரி பேட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேட்ஸ் சஜஸ்ட் பண்ணி மோல்டட் பேட்ஸ் கேட்குறாங்களா இல்லை வந்து நார்மல் பேம்பூ பேட்ஸ் கேட்குறாங்களா அப்படின்றத நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கீப்பிங் கிளவுஸ். ஸோ கீப்பிங் கிளவுஸ்ல பேசிக் கிட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு பேசிக் ப்ரைஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம கிட்ட 5000 rupees வரையும் கீப்பிங் கிளவுஸ் இருக்கு. டை பேட்ஸும் இருக்கு, மூன் வாக்கர்ல இருக்கு, ஹீகான்னு நம்ம கிட்ட ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ நியூ பேலன்ஸ் இருக்கு. ஸோ தை பேட்ஸும் வந்து நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் அந்த ஐட்டம்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. தை பேட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தை பேட்ஸ்லயே சிங்கிள் கேட்பாங்க, சிங்கிள் இருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் டைப் பேட் கேட்பாங்க, அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு. செஸ்ட் பேட்ஸ் இருக்கு. ஸோ செஸ்டுக்கான ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, கம்ப்ளீட் ஆக்சசரிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் கூட பேட்ஸ் தான், கீப்பிங் பேட்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கான, இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, லைக் எனக்கு வந்து மொத்தமா ஒரு கிட்டா கொடுத்துருங்க அப்படின்னு. இப்பதான் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு கிட்டா கொடுத்துருங்கன்னும் போது இந்த மாதிரி ஒரு கிட் பேக்கா வந்துடும். ஓகே, இதெல்லாம் என்ன ஏஜ் இருக்கிற? ஒரு ஜஸ்ட் ஒரு 6 years ஒரு 7 yearsல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அவங்க வந்து ஒரு 7 to 8 yearsல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன குழந்தையா வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டே போகும், வளர வளர வளர. சோ அவங்களுக்கு எல்லாம் பேசிக் கிட் பேட்ஸ். கிட் பேக்லாம் என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது? கிட் பேக்ஸ் வந்து பேசிக் வந்து ஒரு 7000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா, C8. இது ஆக்சுவலா வந்து நம்ம ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பிரைஸ் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 20% ஆஃப் கொடுப்போம்.
ஸோ அது ஒரு 8595 வரும். நம்ம வந்து அதுல இருந்து ஒரு 20% கம்மி பண்ணி டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கிட் பேக்ஸ் சீனியர்ஸ் வரையும் இருக்கு. பெரியவங்க கிட் பேக்ஸ் எல்லாமே இருக்கு நமக்கு. கிட் பேக்ஸ் எல்லாம் பிராண்ட் வைஸ் இருக்கு. MRF, C8 அந்த மாதிரி. நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுவாங்கன்னு சொன்னால அதுக்கான சைஸ்க்கான பேட் லைக் இந்த சின்ன சைஸ்ல இருந்து காஷ்மீர் வில்லோ, இங்கிலீஷ் வில்லோவும் இருக்கு நம்ம கிட்ட. பட் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வில்லோ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. இங்கிலீஷ் வில்லோ நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ காஷ்மீர் வில்லோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காஷ்மீர் வில்லோ வந்து சைஸ் வந்து 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு சைஸ் 2, 3, 4 அந்த மாதிரி சைஸ் அவங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. என்ன ஹைட்ல இருக்கிறாங்க, வயசுக்கு ஏத்த மாதிரி கிடையாது, ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி. ஆமா ஹைட் அவங்கனால அந்த பேட்டை வந்து புடிச்சு விளையாட முடியுமா அப்படின்னு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆமா, அதுக்கேத்த மாதிரி நம்மளது டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கும். ஒரு பிராண்ட்ல ஒரு சைசஸ் இருக்கும். ஆமா, இப்பதான் பேசிக். ஆமா, ஒரிஜினல். பேசிக் இப்பதான் கத்துக்கிறாங்க குழந்தைங்கன்னும் போது அவங்களுக்கு காஷ்மீர் வில்லோ போதும் ஆக்சுவலா. புரியுது. ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் வில்லோ எல்லாம் வாங்கி விளையாட முடியாது. அது காஸ்ட் எஃபிஷியன்ட் இல்ல, மிடில் பண்ண மாட்டாங்க பால. சோ அவங்க பேசிக் கத்துக்கிறதுக்கு இது போதும். சோ இதை தவிர்த்து வந்து பெரியவங்களுக்கு தான் நம்ம காஷ்மீர் வில்லோலயே A கிரேட் வரையும் இருக்கு நம்ம கிட்ட. A கிரேட்னா என்ன பிரைஸ் வரையும் வரும்? A கிரேட்னா ஒரு 4500 வரையும் இருக்கு நம்ம கிட்ட. A கிரேட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வில்லோக்கும் காஷ்மீர் வில்லோக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு கிரைன்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? சோ இதை தவிர்த்து இங்கிலீஷ் வில்லோ பார்க்கலாம். சோ இதே காஷ்மீர் வில்லோல பெரியவங்க விளையாடுறதும் இருக்கு நம்ம கிட்ட. இது இருக்கு பாருங்க, இந்த சைஸ் ஃபுல் சைஸ் இருக்கு. நியூ பேலன்ஸ் பிராண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் இதெல்லாம் நியூ பேலன்ஸ். சோ இங்க இருந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வில்லோ ஸ்டார்ட் ஆகுது. சோ இதெல்லாம் இங்கிலீஷ் வில்லோஸ். இந்த RNS இதெல்லாம் இங்கிலீஷ் வில்லோனா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இங்கிலீஷ் வில்லோ வந்து ஒரு 5000ல இருந்தே நம்ம கிட்ட இங்கிலீஷ் வில்லோ இருக்கு. மேக்ஸிமம் என்ன பிரைஸ்ல இருக்கு? மேக்ஸிமம் வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக் வந்து 40-50,000 வரையும் இருக்கு. பட் ஆனா ஆக்சுவல் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வில்லோ வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் ஆடுறது 4 lakhs வரையும் விளையாடுறாங்க. நம்ம ரேஞ்சுக்கு நம்ம வச்சிருக்கிறது ஒரு 40,000 50,000 வரையும் வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த TNPL ரஞ்சி டிராஃபி அந்த. ஆமா, இது ப்ரொஃபஷனல் பேட்ஸ் தான் எல்லாமே. அதுக்கு மேல இருக்கிறவங்க கூட விளையாடலாம். அது அவங்க இண்டிவிஜுவலா வந்து அவங்க இன்னும் அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆமா நல்ல குவாலிட்டில அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆர்டர் பேசிஸ்ல நாங்க எடுத்து கொடுப்போம். இப்ப இதே கஸ்டமர் வந்து இப்போ அவங்களுக்கு MRFல 1 lakhல எனக்கு ஒரு கேம் சேஞ்சர் பேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். பிகாஸ் அதை நான் டெட் ஸ்டாக்கா வைக்க முடியாது கண்டிப்பா, அதனால. ஓகே, சோ அதை தவிர்த்து பேஸ்க்கும் நம்ம பேஸ்னு ஒரு பிராண்ட் பீட்டால் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கான நம்ம டீலர் நம்ம. சோ அதோட ப்ராடக்ட்ஸும் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். குவாலிட்டி ஓல்டஸ்ட் பிராண்ட். ஆமா, MS தோனியோட ஃபேவரட் பிராண்ட் இது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ண பிராண்ட். சோ SS இருக்கு நம்ம கிட்ட. சோ கேஜிக்கும் நம்ம டீலர். கேஜின்ற ஒரு பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியாது, ஓல்டஸ்ட் பிராண்ட் இது. சோ கேஜியும் பண்ணிடலாம். இங்கிலீஷ் வில்லோ. ஆமா, எல்லாமே இங்கிலீஷ் வில்லோ தான். சோ இது கண்ணன் மோர்னு சொல்லுவாங்க, GM பிராண்ட். இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சியேட்டோட டீலரும் நம்ம தான். ஸோ அது இல்லாம DSCயும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்கிலீஷ் வில்லோல DSCல எல்லாம் பிராண்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா SF ஸ்டான்ஃபோர்ட் கிரிக்கெட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. SFும் நம்ம ஆல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். SFல பால், இந்த இங்கிலீஷ்ல பேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். நியூ பேலன்ஸும் பண்ணிட்டு இருக்கோங்க. நியூ பேலன்ஸ் ஸ்டாக்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. பேட்ல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதை தவிர்த்து நம்ம சன் கிளாஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கெட் சன் கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஐ சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஸோ ஐ சேஃப்டி போலரைஸ்டு சன் கிளாஸஸும் நம்ம ஓக்லே பிராண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. பேஸ்ட் ஆன் கஸ்டமர் டிமாண்டிங்க என்ன ஸ்டாக் கேட்கறாங்களோ அது கொடுக்குறோம். நம்ம என்ன மாதிரி மாடல் கேட்கறாங்களோ பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மார்க்கெட்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருக்க மாட்டீங்க. கேட்ச் பிராக்டிஸ். கரெக்டா சொன்னீங்க. ஸோ கேட்ச் பிராக்டிஸ் பேட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த கோச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. கோச் இருக்காங்கல்ல, ஓகே, அவங்க வந்து கேட்ச் பிராக்டிஸ். இந்த IPL டைம்ல கூட நமக்கு அந்த நெஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போதெல்லாம் நமக்கு வந்து காட்டுவாங்க. சோ ஓங்கி அடிப்பாங்க அந்த மாதிரி. இதை தவிர்த்து இது வந்து மிட்லர்.
இது நீங்க பாத்துருக்க மாட்டீங்க எனக்கு மங்கூஸ் தெரிஞ்சு. பேட்டுக்கு இல்ல இது மிட்லர். இது ஆக்சுவலா மிட்லர்னு வாங்கினா ஓகே கிரிக்கெட் பேட்ல மிடில்ல வந்து நிறைய பேருக்கு வந்து மீட் ஆகாது. ஓகே சோ மிடில்ல வந்து மீட் பண்ண மாட்டாங்க. ஓ, அத பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஓகே இந்த மிட்லர் பேட். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த எட்ஜ் வாங்குவோம் இல்ல சைடு ஆமா 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 இப்படி ப்ளே பண்ணும்போது மிடில்ல மீட் பண்ண மாட்டாங்க. ஓகே சோ அத பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காக எப்படினாலும் இந்த பால் இந்த பேட்ல பால் மீட் பண்ணா மிடில்ல தான் meet ஆமா. பண்ணி ஆகணும். ஓகே ஓகே சோ அதுக்காக இந்த மிட்லர் பேட்ஸ் இருக்கு. சோ இதை தவிர்த்து இது வந்து கிரிக்கெட்ல ப்ரொஃபஷனல் நீங்க பார்த்தது ஃபுல்லா. ஓகே பிளஸ் வந்து சேஃப்டி கியர்ஸ்ல வந்து ஹெல்மெட்ஸ் பார்த்திருப்பீங்க. ஹெல்மெட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, எல்லா பிராண்ட்ஸும் இருக்கு. ஹெல்மெட் நம்ம கிட்ட ஆமா எல்லாம் ஸ்ரேது நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ரம் 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஹெல்மெட்ஸ்லன்னு பார்த்தோம்னா அப் டு 20,000 வரையும் ஹெல்மெட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர். ஸோ ப்ரொடெக்ஷன் பொறுத்து வெயிட் அண்ட் ப்ரொடெக்ஷன் எந்த மாதிரி வெயிட் எந்த மாதிரி குவாலிட்டி எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ டென்னிஸ் பால் பேட்ஸ்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இப்பெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன கிரவுண்ட்ல டென்னிஸ் பால்ஸ் ஆடுவாங்க. கண்டிப்பா. ஸோ டென்னிஸ் பால்ஸும் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்கூப் பேட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபோர் கேப்சூல்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த வெயிட் ரெடியூஸ் பண்றது. ஆமா வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக எடுத்துருவாங்க. ஓகே ஸோ கேப்சூல் சைஸ்ல எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது 4 கேப்சூல். ஸோ அந்த மாதிரி டபுள் கேப்சூல், சிங்கிள் கேப்சூல், டபுள் பிளேட், சிங்கிள் பிளேட்லாம் வரும். ஓகேங்களா? இது வந்து டபுள் கேப்சூல். ஓகே 2 கேப்சூல்னு வாங்க இது. ம் ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ இந்த ஃபயர் பேட்னு கேட்பாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபயர் பேட் பத்த வச்சே இருக்கு. பத்த வச்சு சும்மா கொடுக்கறது அது ஒரு விருப்பம் கஸ்டமர்ஸ்க்கு. புரியுது. அந்த மாதிரி ப்ளே பண்ணோம். ஸோ ஜஸ்ட் எதுக்கு இது ஃபயர் பேட் தான். ஆமா எதுக்கு இந்த ஃபயர் பேட் கேக்குறாங்கன்னா அதுல அந்த ஃபயர் பண்ணும்போது அதுக்கான கிரெயின்ஸ் நல்லா கிளாரிட்டியா தெரியும். ஓகே நெக்ஸ்ட் அது ஒரு டிசைன் தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால் எட்ஜ் ஆகலனா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆமா பிளஸ் இதுவும் ஸ்கூப் தான். ஓகே ஸோ இதுவும் ஸ்கூப் தான். இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங். ஸோ இதுல வந்து நம்ம இதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? சார் இது வந்து 1250ல இருந்து இருக்கு. நம்ம இருக்கு 1250ல இருந்து இந்த 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 பேட்லாம் 1250 ஓகே சிங்கிள் ஸ்கூப். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதுல ரெட் டென்னிஸ், சிங்கிள் பிளேட், டபுள் பிளேட்னு வரும். ஸோ லைட் டென்னிஸ்ல நம்ம விளையாடுறதுக்கும் ரெட் டென்னிஸ்ல விளையாடுறதுக்கும் பேட்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது இந்த நாக்கிங் சர்வீஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பேட் வாங்குறாங்க. பட் ரொம்ப நேரம் வந்து ஹேமர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது இப்போ உடன் ஹேமர் வாங்கி ஹேமர் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அதுவும் வந்து ப்ராப்பரா வந்து அன்ஈவனா தான் கம்ப்ரஸ் ஆகும், ப்ராப்பரா கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆயிலிங் பண்ணிட்டு மெஷின் நாக்ல பண்ணிடுவோம். ஸோ மெஷின்ல வந்துட்டு ஒரு 10,000 நாக்ஸ் பண்ணோம்னா ஈவனா வந்து நாக் பண்ணோம். ஓகே நம்ம அந்த மிஷினும் வச்சிருக்கோம். ஆமா இந்த மிஷினும் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு இப்போ ஒரு பேட் இப்போ நாக் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஓகே இப்போ இந்த மெஷின் வந்து நாக்கிங் பண்ணிட்டு இருக்கு. இது இன்க்ளைன்டு லைக் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பிளஸ் ஓவரால் எல்லாம் பேட்ல இருக்கிற எக்ஸாக்ட் மிடில் ஸ்பாட்ல இருந்து பாட்டம்ல இருந்து மிட் ப்ரொஃபைல் வரையும் ஃபுல்லா நாக் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அந்த 10,000 நாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும். ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த அன்ஈவன் அந்த இது தெரியாது. பட் நல்ல உங்களுக்கு மேட்ச் ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ சென்னையில எங்க இருந்தாலும் நம்ம கிட்ட மேட்ச் வந்து லைக் எங்க பேட் வச்சிருந்தாலும் நீங்க எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கலாம். நம்ம இந்த சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம உங்ககிட்ட காமிச்சோம் என்னென்ன நம்ம பண்றோம்ன்றது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்ல. ஸோ என்ன உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம் வேணாலும் நம்ம டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கும், லொகேஷனும் இருக்கும். கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு நீங்க தாராளமா வரலாம். பெஸ்ட் ப்ரைஸ்ல நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ சார்.